ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஷாஷா கிட்ட அவங்களை எதிர்த்து சண்டை போடாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க மாஸ்டர் கெட்டப்ல இன்னொருத்தன் இருக்கான்ல, அவனை பாக்குறதுக்கு யூச்சியோட அப்பா எல்லாம் போயிடுறாங்க. நீங்க ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபேக்கா, ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்க ஷாஷா கரெக்டா உண்மையான மாஸ்டரை கூட்டிட்டு வந்துடுறா. உடனே இந்த ஃபேக் மாஸ்டர் அவன் தான் ஃபேக்கு, நான் தான் உண்மைன்னு சொல்ல என்கிட்ட மாத்து மருந்து இருக்கு, இத 2 பேரும் குடிங்க, கொஞ்ச நேரத்திலேயே உண்மை தெரிய போகுதுன்னு சொல்ல அது மாத்து மருந்து கிடையாது, விஷம். என்னை ஏமாத்தி குடிக்க வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு ஃபேக் மாஸ்டர் பிளான மாத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப போதும், சண்டை போட வேணாம், எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா அந்த மாஸ்டரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, லிம்போவோட அம்மா, அவங்க தான் வராங்க. என் சீனியர் இன்னும் எத்தனை நாளைக்கு போய் சொல்ல போறீங்க, ரென் சீனியர் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல ஃபேக் மாஸ்டர் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க போயிட்டு சாப்பாடு குடுக்கற மாதிரி கொடுத்தாங்கல்ல, அத மாஸ்டர் சாப்பிட்டிருக்காரு ஃபேக் மாஸ்டர். இப்ப அவரோட மாத்து மருந்து கலந்து உண்மையான முகம் வெளிவர ஆரம்பிக்குது. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ரெஞ்சி நீயா நீயான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் யூச்சியோட அப்பா எல்லாம் ரெஞ்சி நீயா, எதுக்காக போயும் போயும் டீமன்ஸ் கூட கூட்டணி வச்சுட்டு இங்க வந்திருக்கன்னு கேட்க, என்னை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரெஞ்சி லிம்போவோட அம்மாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. ரெஞ்சியும் லிம்போவோட அம்மாவும் தான் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்திருக்காங்க. அப்போ ரொம்ப ஒரு ரேரான டேப்லெட் இருக்கு, அதை கொண்டு வந்து ரெஞ்சி நம்ம லிம்போவோட அம்மாக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அதை எடுத்துட்டு போய் தான் இன்னைக்கு ரெஞ்சி கிட்ட காட்டியிருக்காங்க. பேசுறதுக்கு போகும்போது அவங்க முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்தே நம்ம லிம்போவோட அம்மா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, எதுக்காக டிமானிக் செக்டுக்கு போன, ஏன் இந்த கெட்ட காரியங்கள்லாம் பண்ணன்னு கேட்க உடனே ரெஞ்சி எந்திரிச்சு கடுப்பாயிடுறாரு. என்னது, நான் கெட்ட காரியங்கள் பண்ணனா? நீங்க டிமானிக் செக்ட் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க நல்லவங்களா என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஷாஷாவோட அத்தை போயிட்டு அந்த பழைய நியேவ கொண்டுட்டு வந்தா. ஆனா அந்த பொறுப்பை, அதாவது அந்த பெருமைய லிம்போவோட தாத்தா ஏத்துக்கிட்டாருன்னு சொல்ல, கொலை பண்ணது ஏன் அத்தை, ஆனா இவங்க பெருமையை ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அங்க அந்த கெட்டவன் இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பார்ட்டியே நடந்தது. அந்த இடத்துல இந்த ஷீச்சி பொண்ணு நிக்கிறாளே, அவளோட அப்பா லிம்போவோட தாத்தாவை பார்த்து நீங்க தான் அந்த பெருமைக்கெல்லாம் காரணம்னு சொல்ல எந்த மறுப்பும் சொல்லாம அவர் ஏத்துக்கிட்டாரு. ஊர் முழுக்க அவங்கதான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஷயம் பரவுச்சு. ஆனா உங்க இடத்துல எல்லாருமே உங்க அத்தை ரொம்ப வீக்கா இருந்ததால அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. வேற எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே விட்டுட்டாங்க. உன் அம்மா ஆரம்பத்துல கோவப்பட்டா, ஆனா அத்தைய காப்பாத்தணுங்கிற பொறுப்பு இருக்கிறதால அங்கிருந்து போயிட்டா. ஆனா ரொம்ப நாளைக்கு இந்த ரிம்போவோட தாத்தா நிம்மதியா இல்ல. ஏன்னா அந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுனதால அடுத்த நேரம் அந்த ஆளோட பெரிய தலைவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க லிம்போவோட தாத்தாவை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான விஷயம் பரவுச்சு, ஷாஷாவோட அத்தை தான் கொலை பண்ணாங்கன்னு. அதனால மறுபடியும் ஷாஷாவோட குடும்பத்தை அட்டாக் பண்றதுக்கு அவங்க வந்தாங்கன்னு சொல்ல, எதனால இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. ரெஞ்சி சொல்லிட்டு இருக்கான், என்ன எவ்வளவோ முக்கியமான நேரத்துல என்கிட்ட இருந்து லிம்போவோட அம்மாவை பறிச்சது மட்டும் இல்லாம இந்த பதவியையும் பறிச்சு எல்லாத்தையும் இந்த மாஸ்டருக்கு கொடுத்துட்டாரு. அதான் அந்த தாத்தா தான். அப்புறம் எனக்கு வேற வழியே இல்லாம டீமன்ஸ் கூட சண்டை போடுன்னு நான் செத்து போவேன்னு தெரிஞ்சும் என்ன இங்க இருந்து அமுச்சு வச்சுட்டாரு. நான் பயங்கரமா அடிபட்டு சாகுற நிலைமையில இருந்தப்போதான் இப்போ இந்த அரக்க புது தலைவன் இருக்கானே, அவன் என்ன காப்பாத்தினான், பத்திரமா பாத்துக்கிட்டான். சோ அவனுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணேன். அது எனக்கு இப்ப கூட தப்புன்னு தோணல. ஏன்னா நீங்களும் அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கும் மேல மாட்டி உங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, டீமன்ஸ பத்தி சொல்லுவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு அவரை கொலை பண்ணிட்டு அங்கேயே இறந்து போயிடுறாரு. லிம்போவோட அம்மாக்கு மயக்கமே வந்துருது. சின்ன வயசுல லவ் பண்ண பையன் தானே என்னதான் இருந்தாலும், அப்படியே மயங்கி போயிட்டு கீழே கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் யூச்சி வரான். என்ன பெருமை, அடுத்தவங்க கொன்னதை எடுத்துட்டு இவங்க பெருமையா வச்சுட்டு வீர பரம்பரைன்னு சொல்லிட்டு வேற திரியிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க வீர பெருமை பெற்ற குலம் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு இருக்கு, அதை யூச்சி உடைச்சிடுறான். ஷாஷாவோட அத்தை பண்ண புண்ணியத்துக்கு நம்ம பெருமை வாங்குறதான்னு. ஷாஷா அங்க வரா. சாரி சாஷா, எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு உன்னை பாக்குறதுக்கே, நான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்ல, அவங்க வேற யுஜி நீ வேற, உன் மேல எனக்கு எந்த விதமான கோவமும் கிடையாதுன்னு சாஷா சொல்ல, உடனே யூச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் நிம்மதியில. லிம்போவோட அம்மா இன்னொரு பக்கம் சோகமா போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் மறுபடியும் அவங்க லவ் பண்ண சீன் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. பாவம் இறந்து போயிட்டான், என்னால இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லிம்போவோட அப்பாவும் சின்ன வயசுல ஷாஷாவோட அத்தைய பயங்கரமா லவ் பண்ணிருப்பார் போல ஒன் சைடா. அவங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய கெட்ட பேரு நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிக்கிற போது இவ வேகமா போய் பக்கத்துல போய் பார்க்க போறாரு. ஆனா அவங்க அத்தை இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுறாங்க. நிங்குக்கு மெசேஜ் வருது, ஷாஷாவோட இடத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, ஷாஷாக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்ல, நீங்க சிரிச்சுட்டே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு முறைச்சிட்டே அங்க இருந்து கிளம்புறான்.
அவனுக்குன்ட்டு ஒரு சின்ன படை வெளியே நிக்குது. எல்லாமே பயங்கரமான வீரர்களாம். அவங்க எல்லாமே சின்ன தலைவர் வந்துட்டாருன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி பாடி ரொம்ப வீக்கா இருந்ததால என் கூட சேர்ந்து உங்களை கூட்டு போயிட்டு கொல்ல விரும்பல. அதான் 1 வருஷமா நான் இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டேன். ஆனா இப்பயும் என்னோட சிக்னலுக்கு மரியாதை கொடுத்து நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. நம்ம ஒரு பெரிய பாதைய பார்த்து போறோம். துரோகிகள் யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன்னு நீங்க சொல்றான். நீங்கோட மெயின் அசிஸ்டன்ட் மாதிரி நிக்கிற ஒருத்தன் முதல் விஷ மாத்திரையை எடுத்து சாப்பிட்டுறான். உடனே பக்கத்துல இருக்கவரு, நீங்க மட்டும் சாப்பிட்டு நீங்கக்கு உண்மையா இருக்கிற வரைய மாத்து மருந்து சரியான நேரத்துக்கு வரும். பாதுகாப்பு காரணங்களுக்காக கொடுக்கப்படுதுன்னு சொல்ல, அத்தனை பேரும் இந்த பாய்சன் மாத்திரையை வாங்கி வாயில போட்டுட்டு, நீங்கக்கு மறுபடியும் நாங்க ஊரை மீட்டு தருவோம். எங்க பெருமையா மறுபடியும் நிலைநாட்டுவோம்னு கத்துறாங்க. நீங்க சிரிச்சுட்டே அமைதியா பாத்துட்டு இருக்கான். ஷாஷா அடுத்த நாள் லீ டாக்டர் கிட்ட போறா. இதெல்லாம் ஏன் மாஸ்டர் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போன கதை. உன் அம்மா ஆரம்பத்துல கோவமா இருந்தா. அதுக்கப்புறம் அவளே கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. இத பத்தி இதுக்கும் மேல பேச வேண்டாம். பழைய கதை விட்டுருன்னு சொல்ல, டிமானிக் செக்ட் இருக்கே அது அடுத்து என்ன பண்ணாங்க? ஒருத்தங்க செய்யற நல்லத இன்னொருத்தங்க பலனை அனுபவிச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. அங்க ஷாஷாவோட மாஸ்டர் மாஸ்டர் வந்துடுறாரு. ஷாஷா மாஸ்டருக்கு மருந்து ரெடி பண்ணிருக்கேன் எடுத்துட்டு வா அப்படின்னு லீ டாக்டர் சொல்ல, ஷாஷா அங்க இருந்து போயிடுறா. மருந்தையும் கொண்டு வந்து கொடுக்குறா. இங்க ரென்னு இறந்து போயிட்டான்ல, அவன் பாடியை எங்க புதைக்க போறேன்னு கேட்க, உள்ளுக்குள்ளேயே புதைக்கலாமான்னு பாக்குறேன். நம்ம சீனியர் தானே அவன் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இல்ல ஆனாலும் அவன் கெட்டவங்க கூட கூட்டணி போட்டான். சோ உள்ள வைக்கிறது கரெக்டா இருக்காதுன்னு ஷாஷா லீ டாக்டர்னு 2 பேரும் சொல்றாங்க. சரி வேற ஏதாவது இடத்துல வச்சிடுறேன், நான் இடம் தேடுறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு, அன்னைக்கு என்ன காப்பாத்த வந்தப்ப மாஸ்க் போட்ட ஒருத்தன் கிட்ட சண்டை போட்ட. அவன் முகத்தை பாத்தியா அப்படின்னு கேட்க, இல்ல மாஸ்டர். ஆனா அவன் ரொம்ப ஒரு மாதிரி வீரமா இருந்தான். எப்படி சொல்றதுன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருந்தான் அப்படின்னு மட்டும் ஷாஷா சொல்றா. அப்புறம் அவன் அங்கிருந்து போயிட்டான்னு. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் விட்டுடுறாங்க. ஷாஷா நேரா கிளம்பி யூச்சிய பாக்குறதுக்கு வரா. நீ கொண்டு வந்த அந்த சலைவா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, என்னோட வியாதியை குணமாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுமா. ஆனா ஃபுல்லா இல்ல, ஓரளவுக்கு என்னால பவரை கொண்டு வர முடியும்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அதனால உனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, எனக்கு என்ன வேணாலும் கொடுப்பியா, எனக்கு நிறைய காசு வேணும் கொடுப்பியான்னு ஷாஷா கேக்குறா. என்கிட்ட இருக்கிற சொத்து முழுக்க உனக்குதான், உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூச்சி சொல்லிட்டு இருக்கான். அம்மா சியன் உன்ட்ட மருந்து கொடுத்துட்டு இறந்து போயிட்டானான்னு சொல்ல, ஆமா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஷாஷா அப்படி ஒருத்தன் இருக்கிறதையே உலகத்துல இருந்து மறைக்கிறா. அப்புறம் நீங்க பாத்தியான்னு கேட்க, இல்ல நீங்கையும் நான் பார்க்கவே இல்ல, அவன் எங்க போனானோ யாருக்கு தெரியும், உடம்ப நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி கிட்ட சொல்றா. யூச்சிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிட்டு போயிட்டு ஒருத்தனோட முகத்தை மாத்தி அவனை வச்சுதானே இந்த கேஸையே புடிச்சாங்க. அவன் கிட்ட போய் ஷாஷா கொடுக்குறா. நிறைய காசு இருக்கு, நீ நிறைய கடை வச்சுக்கலான்ட்டு. சூப்பர் ஷாஷா, ஏது காசுன்னு கேட்க, நான் தான் சலைவா எடுத்துட்டு வந்தேன்ல, அந்த சலைவா பயங்கர காஸ்ட்லிடா, அதுக்கு காசு கொடுத்தாங்க, அத நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீயும் பிளான் பண்ணி தானே நீங்கோட சீக்கிரட்டை வெளியே சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பி ஓடனா, அப்பதான் நீ அவனை பிடிக்க போற மாதிரி போயிட்டு இந்த சலைவாவை கண்டுபிடிக்க முடியும். 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணீங்கல்ல, ஆனா சத்தியமா நீங்க இப்படிதான் மாட்டிக்கிட்டானோன்னு சொல்லிட்டு நானே பயந்து போயிட்டேன். செம்ம ஆக்டிங். நீங்க போய் பாத்தியா, அவன் எங்க இருக்கான்னு கேட்க, அவன் எங்க இருக்கானோ யாருக்கு தெரியும், புதுசா ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல, இங்க இருந்து கிளம்பிட்டான், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷாஷா கவலை இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த டீமன் உலகத்தோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ராஜகுரு ஒருத்தன் அங்க ராஜாவை பாக்குறதுக்கு, அதாவது டீமன் ராஜாவை பாக்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்ப நடுவுல யாரோ அவனை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அவன் ஒரு செகண்ட் இந்த ராஜகுரு பாத்துட்டு இருக்க, அங்க வர்றது நீங்க தான். என்னது நீங்கா? சின்ன மாஸ்டர் நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு கேட்க, ஒரே ஒரு ஃபர்பிடன் கலையை வச்சு என்ன அடிச்சிட்டீங்க, அது போதுமா என்ன கொல்றதுக்கு? போங்க போங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, என்கிட்ட இருந்து பதவியை புடுங்கிட்டான்ல, மறுபடியும் பதவியை வாங்குறதுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நீங்க மறைஞ்சு போயிடுறான். இத பார்த்து ஷாக் ஆயிட்டு வேகமா அந்த ராஜகுருவும் இந்த புது டீமன் ராஜாவை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கான். ராஜகுரு டீமன் ராஜாவை பார்க்க போக டீமன் ராஜா பாக்குறாரு. என்ன ராஜகுரு, உங்க பிளான்லாம் எப்பவும் கரெக்டா இருக்கும், ஆனா முதல் தடவை தோத்து போயிட்டீங்க அப்படின்னு கேட்க, ராஜகுரு உடனே, ஷாஷா இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. அந்த பொண்ணு என் பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு சலைவாவை எடுத்துட்டு போய் நான் அனுப்பிச்ச ஆளு ஃபேக் லீடருங்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்ல, ஷாஷாக்கு அவ்வளவு பவர் இருக்கா, அவங்க அத்தையவே விட்டா மிஞ்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு எப்படி நீங்க வந்தான் அப்படின்னு இந்த ஒரிஜினல் லிங்க் இருக்கான்ல அவனை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க எங்க போனான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, மலையில இருந்து இறங்குனதுக்கு அப்புறமா அவன் காணாம போயிட்டான்னு சொல்ல, அந்த ஒரிஜினல் லிங்க கண்டுபிடிச்சு எப்படியாவது அவன் கையில இருக்கிற அந்த ஐட்டம் நமக்கு வேணும், அதை எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்க வேலைக்கார ஒருத்தன் லைட்டா காஃபியே கீழே சிந்திடுறானா. இந்த ராஜா அடுத்த செகண்டே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து கொன்னு போட்டுடுறான். அந்த பக்கமா ஒரு லேடி நான் உங்களுக்கு காஃபி குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடிய கைய புடிச்சு இழுத்து, அம்மா உன் பையனுக்கு விஷம் குடுக்குறேன்னு சொன்னல, அந்த விஷம் என்ன வேலை செய்யல போல, உன் பையன் இன்னும் ஜாலியா சுத்திட்டு ராஜகுருவை மிரட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம ஃபேக் நீங்க இருக்கான்ல நம்ம ஹீரோ, அவனோட அம்மா தான் இவங்க போல. இல்ல நான் அவனுக்கு விஷம் குடுத்திருக்கேன். அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உயிரோட இருப்பான்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் லிங்கோட கையில இருக்கிற அந்த பொருள் எனக்கு வேணும். தேட ஆள் அனுப்புங்க அப்படின்னு இன்னொரு லேடிய கூப்பிடுறான். இந்த பொண்ணு பேரு ஹூஃபாவாம். ஹூஃபா என்னமாவது பண்ணு. ஆனா இந்த லிங்கு உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹூஃபா அங்கிருந்து கிளம்பி போறா. இந்த ஹூஃபாவும் ராஜகுருக்கும் யாருக்கும் தெரியாம ஒரு சீக்ரெட் லவ் இருக்கும் போல. நானும் உங்க கூட வந்திருக்கணும். உங்களுக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பத்தி அவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, இல்ல இல்ல பரவால்ல. நீங்க ஒரு ஆளே கிடையாது. ஆனா மத்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இந்த டிஎன்ஜிலாம் இருக்கார்ல, அவர் இறந்து போயிட்டாரு. உனக்கு அடிபடும்னு தெரிஞ்சு நான் உன்ன கூட்டு போக முடியுமா? நீ பத்திரமா இங்க இருக்கறது தான் எனக்கும் வேணும்னு சொல்ல, இந்த 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் யுன்சி கிட்ட ஷாஷா வரா. இந்த லெட்டர பாருங்க. என் அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. உங்க உடம்ப முழுசா சரியாகறதுக்கு சன்ஃப்ளவர் ஜேடுன்னு ஒண்ணு இருக்காம். அந்த ஜேடு வேணுமா? அத என் அத்தை எடுத்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளுக்கு அவங்க உடம்ப சரி பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த ஜேடு எங்க போச்சுன்னு தெரியலையாம். என்ன பொறுத்தவரைக்கும் என் அத்தை கண்டிப்பா அத திரும்ப குடுத்திருப்பாங்க. திருடுறது அவங்க பழக்கத்திலேயே இல்ல. சோ டீமன் உலகத்துக்கு போனா அத எடுக்க முடியும்னு கிட்ட வாங்கலன்னு யுன்சி காதுல போயிட்டு நம்ம போய் திருடிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கமா லிங்போ வந்துடுறா. இந்த 2 பேரும் கிஸ் பண்றாங்க போலன்னு அவ நினைச்சுக்கிறா. எவ்வளவு தைரியம் தான் நான் இங்க இருக்கும்போது 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கேட்க, நானும் அவளும் சீக்கிரட்டா பேசிட்டு இருந்தோம். நீ தப்பா எடுத்துக்காதன்னு யுன்சி சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, யுன்சியால இந்த சீக்ரெட் மேட்டர வெளிய சொல்ல முடியல. உங்கள காப்பாத்துறதுக்கு தகுதி இல்லாத, திறமை இல்லாத ஆளா நானு. அந்த பொண்ணுக்கு தான் எல்லா திறமையும் இருக்கான்னு லிங்போ கத்த ஆரம்பிக்கிறா. அங்கிருந்து சாஷா நான் கிளம்புறேன்னு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. கையில இருக்க பொருள் எடுத்து இந்த லிங்போ தூக்கி போட, அங்க வர யுன்சியோட அப்பா தலையில அடிபட்டுருது. அடுத்து நேரா நம்ம யுன்சி கிளம்பி போயிட்டு ஒரு பாக்ஸ் நிறைய கோல்டா எடுத்து வச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா எதுக்கடா எடுத்து வச்சிட்டு இருக்கன்னு கேட்க, "இதோ இது வந்து நான் வந்து ஷாஷாக்கு கிஃப்ட் குடுக்க போறேன். அவளுக்கு வேற எந்த கிஃப்ட் குடுத்தாலும் அவ்வளவா புடிக்காதுப்பா. ஆனா கோல்டு குடுத்தா ஜாலியா இருவான்னு" சொல்லிட்டு இவன் பல்ல காட்டிட்டு இருக்கான். டேய் அப்ப உனக்கு கண்டிப்பா ஷாஷாவ ரொம்ப புடிச்சிருக்கு போல. இந்த லிங்பாவ புடிக்கலன்னா அந்த கல்யாணத்த நிறுத்திடலாம்டா. ஜஸ்ட் உங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பேசி முடிச்சது இது. உன்கிட்ட யாரும் பெர்மிஷன் கூட கேட்கல. வேணாம் நீ போய் ஷாஷாவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, அப்பா தப்பா பேசாதீங்க. இந்த கல்யாணம் நம்ம மாஸ்டர் ரெடி பண்ணது. மாஸ்டருக்கு நான் என்னைக்கும் மரியாதை வச்சிருக்கேன். அவள எனக்கு புடிக்கலனா கூட மாஸ்டருக்காக இந்த கல்யாணத்த நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் லிம்போவோட அம்மா கூட யூச்சியோட அப்பா போய் பேசிட்டு இருக்காரு. சரி ஏதோ ஒரு முக்கியமான பொருளை தேடி நீங்க கிளம்புறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கிளம்புறதா கிளம்புறீங்க. 2 நாள்ல கிளம்ப போறீங்கல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாண தேதிய ஃபிக்ஸ் பண்ணிட்டா போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணமா? அதெல்லாம் பாத்துக்கலாமா? டைம் ஆகட்டும்னு சொல்லிட்டு இவர் இழுத்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பையனுக்கு லிங்கோ மேல பாசம்னு சொல்லிட்டு இவருக்கு நல்லா தெரியுது. இஷ்டம் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவருக்கு விருப்பமே இல்லையாம். ஆனா இது லிங்கோ அம்மா காதுல விழுந்ததும் அப்படியா? ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போதைக்கு டைம் இல்லையான்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லிங்கோ ஏதோ கிஃப்ட் குடுக்கணும் யூச்சிக்குன்னு சொல்லிட்டு அவளே எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்கா. வேற யார்கிட்டயும் குடுக்க மாட்டேன். கையில அடிபட்டா கூட நானே தான் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லிங்கோவோட அம்மா வந்துட்டு யூச்சிய ரொம்ப மனசுல எல்லாம் வச்சுக்காத. எதுக்கும் அவன கொஞ்சம் தள்ளியே வச்சிருன்னு சொல்ல, அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு அவன், அவனுக்கு நான் சொல்லிட்டு தானே நீங்க தானே வளர்த்தீங்க. இப்போ முழுசா நான் அவன தான் என் புருஷன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு மேல மாற முடியாதுன்னு சொல்ல, அவன் உடம்புல அவ்வளவு எனர்ஜி இல்ல. திரும்பி சக்தி வருமான்னு தெரியாது. அவனால தலைவனாக முடியுமான்னு தெரியாது. அதனால கண்டபடி பேசுறத விட்டுட்டு வாழ்க்கையில உருப்படுற வழிய பாருன்னு சொல்ல, ஏம்மா நீங்க இந்த 2 இருக்கார்ல அவர லவ் பண்ணீங்க. ஆனா அவரால அந்த இடத்துக்கு தலைவராக முடியாதுன்னு சொல்லிட்டு என் அப்பாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்கள காப்பாத்துறதுக்கு இவர்தான் கரெக்ட்டா இருப்பான்னு நினைச்சு நீங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்திருக்கீங்க ஷாஷாவோட அத்தைய. ஒரு பொண்ணுக்கு அவங்கள காப்பாத்துறதுக்கு யாரும் தேவையில்ல. அவளே அவள காப்பாத்திக்க முடியும். யாரோட அருமையும் தேவையில்லாதப்போ, மத்த பசங்கலாம் அவள ஆண் வாய பொளந்து பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்பயாவது நீங்க என்ன சொல்லி வளர்த்துருக்கலாம்ல. என்ன கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா வளர்த்திருந்தீங்கன்னா, நானும் ஷாஷா மாரி ஆயிருந்திருப்பேன்ல. இப்ப பாருங்க, ஷாஷா எவ்ளோ சுதந்திரமா இருக்கா. யார் சப்போர்ட்டும் அவளுக்கு தேவையில்ல. அவ தான் எல்லாரையும் காப்பாத்துறா. அவ யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல. நான் மட்டும் இங்க எல்லாரையும் எதிர்பார்த்து அடிமையா இருக்கேன். எனக்கு இந்த மாரி புடிக்கவே இல்ல. இன்னொருத்தங்கள நம்பி இருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு புடிக்கலன்னு சொல்லிட்டு லிங்கோ கண்ணா பின்னான்னு அழ ஆரம்பிக்கிறா. அப்ப கூட ஷாஷாவோட அத்தை செத்து தானே போனான்னு சொல்ல, அந்த மாரி ஒரு மரணம் கிடைக்கும்னா, நான் சாகறதுக்கு கூட ரெடியா இருக்கேன். அது உங்களுக்கு புரியாதுல்லன்னு சொல்லிட்டு லிங்கோ கத்த ஆரம்பிக்க, இவங்க அடிச்சே வச்சுடுறாங்க. லிங்கோ அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ ஒரு பையன் உள்ள வரான். இவன் பேரு டூலாவாம். இந்த டூலா, மேடம் நான் உங்களுக்காக மாஸ்டர் குடுத்த ஒரு விஷயத்த குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு கையில குடுக்குறான். அது இந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அதான் ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்து போயிருந்தாரே. அவர் இந்த மேடம்க்கு என்ன குடுத்தாங்களோ, அது அவர்கிட்டயே இவங்க திரும்ப குடுத்துருக்காங்க. அவர் செத்ததுக்கு அப்புறமா நம்ம லிங்கோவோட அப்பா பார்த்து இவளோட தானே, இவகிட்டயே இருக்கணும்னு குடுத்து அனுப்பிச்சிருப்பார் போல. அத பார்த்துட்டு மறுபடியும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்து இவங்க கதறி அழுதுட்டு இருக்க, அந்த ஸ்டூடண்ட் டூலா பாக்குறான். பாவமா இருக்கு.
ஒரு மாரி மனசுக்குள்ள எதையோ யோசிச்சுட்டு இவங்க அழுகுறதையே பார்த்து பாவப்பட்டுட்டு இருக்கான். இவங்களுக்கும் இவனுக்கும் ஏதோ ஸ்பெஷலா வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல. அதுக்கப்புறமா சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அவங்க சோகமா நின்னுட்டு இருக்கான். அடுத்து வந்து பார்த்தா, நேரா அந்த கல்லறைக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக லிம்போவோட அம்மா வராங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கல்லறைக்கு. அதுக்கு முன்னாடியே லிம்போவோட அப்பா அங்க இருக்காரு. எனக்கும் அவனுக்கும் காதல் இருந்தது உண்மைதான். மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த தப்பான விஷயமும் நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. உன் மேல நான் என்னைக்கும் சந்தேகப்பட்டது கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ இத்தன நாளா எதுக்கு அவர் குடுத்த அந்த இத பத்திரமா வச்சிருந்த? அத பத்தியாவது நான் என்னைக்காவது உன்ட்ட கேட்டிருக்கேனா? கேட்டதே இல்ல தானேன்னு சொல்லிட்டு லிம்போ அப்பா கேட்கிறாரு. சரி நான் இத பத்திரமா வச்சிருந்தத பத்தி பேசுறீங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் செத்து போயிட்டா அவ ஷாஷாவோட அத்தை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நினைவு நாள் அன்னைக்கு அங்க இருந்துட்டு வர்றீங்களே, அத பத்தி நான் என்னைக்காவது கேட்டேனா அப்படின்னு கேட்க, இவர் பாக்குறாரு. அமைதியா அங்கிருந்து அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. எந்த பதிலும் சொல்லாம. இங்க இன்னொரு பையன். இதுவே அரக்க உலகத்துல தான் இன்னொரு பையன காட்டுறாங்க. இந்த பையன் பேரு குவான். இந்த குவான் அரக்க உலகத்தோட ஒரு பகுதியோட புது தலைவனா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளு, பாராட்டுறதுக்கு, வாழ்த்துறதுக்கு ஆளுங்க வந்திருப்பாங்கன்னு பல்ல காட்டி ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போனா, ஒரு காக்கா கூட இல்ல. என் பிறந்த நாளைக்கு விஷ் பண்றதுக்கு கூட யாரும் இல்லையான்னு கேட்க, வேலைக்கார பையன் ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க அரக்க உலகத்துல எல்லார்கிட்டயும் ரூமர் பரவி கிடக்கு. நீங்க இருக்கார்ல, அவருக்கு நீங்க ஹெல்ப் பண்றதா? அதனால இங்க இருக்கிற எல்லாரும் உங்க கூட போய் பழக்கம் வச்சுக்கிட்டா எங்க ராஜாக்கு எதிரா பேசுற மாரி இருக்குமோன்னு யாரும் வராம வுட்டாங்கன்னு சொல்ல, இது சரி ஓகே. நான் ராஜாக்கு இப்பவே ஒரு விளக்க கடிதம் எழுதிடுறேன் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறான். கடிதம் எழுதிட்டேன். ஆனா சின்சியாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி இருக்கு. எங்க கைய காட்டுன்னு அசிஸ்டன்ட் கைய நீட்டி அவன் கையில கீறல போட்டு, அந்த பையன் ரத்தத்த எடுத்து இவன் லெட்டர் எழுதிட்டு இருக்கான். ரத்தத்துல லெட்டர் எழுதுனா தானே பார்க்க ரொம்ப சின்சியரா இருக்கும்னு சொல்லிட்டு. அங்க பார்த்தா ராஜகுரு வராரு. என் பிறந்த நாளுக்கு ராஜகுருவே வாழ்த்துறதுக்கு வந்திருக்காரா? என்ன அதிர்ஷ்டம் பண்ணணும் தெரியல. கண்ணுல இருந்து கண்ணீரா வருதுன்ட்டு இது குவான் கொஞ்சம் ஓவராவே நடிக்கிறான். உங்களுக்கு ஒரு வாள் கொண்டு வந்திருக்கேன். இந்த வாள் உங்களோட கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு ராஜகுரு குடுக்குறாரு. இதுக்கு மேல உங்கள நம்பி தான் இருக்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து ரொம்ப பழகணும்னு சொல்லிட்டு என் வேலைக்கார பையன் ஆசைப்படுறான். உங்க பார்வையில அவன கொஞ்ச நாள் வச்சு ட்ரெயின் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே தெரிஞ்சே ஒரு ஸ்பைய வுட்டு போறான் ராஜகுரு. இப்ப வேற வழி இல்லல்ல. இந்த குவானும் கண்டிப்பா, கண்டிப்பா. வாங்க, வாங்க கூட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள கூட்டு போயிடுறான். எங்க குவா நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஒரு தனியான ரூம்ல பிரேயர் பண்றதுக்கு நின்னுட்டு இருக்கான். கோவமா இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் என்ன ஸ்பை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு. இந்த பக்கம் திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவங்க அப்பாவோட நினைவு பலகை இருக்கு. அத பார்த்து ஷாக் ஆயி கீழ விழுந்துடுறான். ஆனா அவங்க அப்பா அவனுக்கு எதிரி போல. இந்த டீமன் உலகத்துக்கே கும்பிடக்கூடாது போல. எவன்டா அது? இத கொண்டு வந்து இங்க வச்சது. தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு மலை உச்சியிலிருந்து தூக்கி போடுறான். ஆனா திரும்பி பார்த்தா அவன் கண்ணு முன்னாடி மறுபடியும் இங்க வந்திருக்கு. ஐயோ! என்ன நடக்குது? எப்பா ஏன்பா செத்து போய் கூட என் உயிர எடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் தனியா அழுதுட்டு இருக்க. அந்த ஸ்பை ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஓ! இப்படியா? அப்பன்னா அந்த அப்பா கூட இவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல போல சாகறதுக்கு முன்னாடி கூடன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து இந்த குவான் அவசர கதியில வேகமா வேலைய முடிச்சுட்டு உள்ள போயிட்டு இருக்கான். உள்ள பின்னாடி இந்த ஸ்பையும் பாக்கறதுக்கு வந்துட்டு இருக்கான். குவான் யாரையோ சீக்ரெட்டா பாக்குறான். பக்கத்துல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க தான். ஆனா அந்த ஸ்பைக்கு குவான் கூட இருக்கிறது யாருன்னு தெரியல. குவான் கண்ணீர தொடச்சிட்டு இருக்க, இந்த ஸ்பைய பார்த்து ஏதோ அட்டாக் நடக்கிற மாரி இருக்கு. ஸ்பை கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டோம் போலன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறான். பார்த்தா குவான் கூட உட்கார்ந்துட்டு இருக்குது. நிஜமாவே நம்ம நீங்க தான். இப்போ வந்து பாடுறாங்கிற மாரி மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது? தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரையும் பாய்.